ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பிலிருந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்காக மகளிர் நலவாரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த நலவாரியத்தில் ஆன்லைன் மூலமாக நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ பல்வேறு வகையான பயன்கள்லாம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸு நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன்றா இருக்கும் டிஎன் விடோ வெல்ஃபேர் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஓகே கொடுத்துரு. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்களும் செக் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன்றா பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து தமிழக அரசு தரப்புலேருந்து லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ணது கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நலவாரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது முழுக்க முழுக்க யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா விடோ கணவனால் கைவிடப்பட்டவங்க, அதே மாதிரி ஆதரவற்ற மகளிர், ஆதரவற்ற பெண்கள், அதுபோக திருமணமாகாமல் முதிர்கன்னிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதிக வயதாகி திருமணமாகாமல் இருப்பாங்க. ஸோ அவங்க அதே மாதிரி ஹஸ்பண்ட் வந்து கைவிட்டிருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அதுக்கான வெப்சைட்டு. இதில் வந்து கீழே எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதில் படிவம் அப்படின்னு இருக்குது, பதிவு படிவம், அதை ஓகே கொடுத்துட்றோம். ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை கொடுத்தும் பார்த்திங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு ஒன்று லோட் ஆகும். இதில் பார்த்திங்க அப்படின்னா விடோ அண்டு டிஸ்ட்ரிபியூட் உமன் வெல்ஃபேர் போர்டு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நலவாரியம் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி சென்ட் ஓடிபி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடியே நம்ம சைன்இன் பண்ணணும். சைன்இன் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஷன் கொடுத்துருங்க. அந்த ஆப்ஷன் கொடுத்ததும் இங்கே பாருங்கள் யூசர் கிரியேஷன், பயனாளர் உருவாக்கம் அப்படின்னு இருக்கும். பயனாளர் பெயர், அதாவது நீங்கள் ஏதாவது யூசர் நேம் என்ட்ரு பண்ணிக்கணும். நான் யூசர் நேம் என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ மேலே யூசர் நேம் கொடுத்துட்டேன், மொபைல் நம்பர் கீழே கொடுத்துட்டேன். கொடுத்ததும் கிரியேட் உருவாக்கு அப்படின்னு இருக்குது, அதை ஓகே கொடுத்துட்றேன். இங்கே பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்ட்ரேஷன் கிரியேட்டட் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி கொடுத்த மொபைல் நம்பரை இங்கே கொடுத்துட்றேன். நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்போம், அந்த மொபைல் நம்பரை இங்கே என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி கொடுக்குறேன். சென்ட் ஓடிபி கொடுத்ததும் இப்போ எனக்கு ஓடிபி ஒன்று ரிசீவ் ஆகும். நான் கொடுத்த மொபைல் நம்பருக்கு அந்த ஓடிபி நான் இங்கே என்டர் பண்ணணும். ஓடிபி ரிசீவ் ஆகிடுச்சு, அதையும் கொடுத்துட்டு சைன்இன் அப்படின்னு இருக்குது, நான் சைன்இன் கொடுத்துட்றேன். சைன்இன் கொடுத்தது நமக்கு அதோட பேஜ் ஓப்பன் ஆகிரும். அதாவது நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணோம், என்ன சர்டிஃபிகேட் மேண்டேட்ரி எல்லாமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இந்த பதிவு படிவமில் உள்ளே வந்தாச்சு. சொந்த விவரங்கள் அப்படின்னு இருக்குது, சொந்த விவரங்கள் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ கேட்டகிரி ஃபஸ்ட்டு நம்ம கேட்டகிரி நம்ம செலக்ட் பண்ணோம். விடோ கைம்பெண்கள், அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட் விடோ ஆதரவற்ற பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா, அதுக்கடுத்த முதிர்கன்னிகள், அதாவது அதிக வயதாகியும் அவங்க திருமணமாகாமல் இருக்காங்க அப்படின்னா அந்த கேட்டகிரி. ஸோ நீங்கள் இதில் எந்த கேட்டகிரியோ அந்த கேட்டகிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், அதே மாதிரி உங்களோட லாஸ்ட் நேம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும். அதே மாதிரி ஃபாதர் நேம் கொடுக்கணும். அதே மாதிரி மதர் நேம், தாயார் பெயர், தந்தை பெயர், தாயார் பெயர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது உங்களுக்கு குழந்தைகள் இருக்காங்க, கணவனால் கைவிடப்பட்டவங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதோட எண்ணிக்கை கொடுக்கணும். ஆண் குழந்தை எத்தனை, பெண் குழந்தை எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், உங்களோட கல்வி தகுதி கேட்குறாங்க. நீங்கள் பிலோ 10th அல்லது அதர்ஸ்னால் படிக்கவே இல்லை அப்படின்னா நீங்கள் அதர்ஸ் கொடுத்துக்கலாம். யூஜி, பிஜி, 12th முடிச்சிருக்கீங்க, ஐடிஐ முடிச்சிருக்கீங்கன்னா அந்த கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கணும். உங்களோட குடும்ப அட்டை எண், ஸ்மார்ட் கார்டோட நம்பர் இங்கே கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஆக்குபேஷன், நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க, எம்ப்ளாயாக இருக்கீங்க, டெய்லி வேஜஸாக இருக்கீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அன்எம்ப்ளாய்டு வேலையை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆனுவல் இன்கம், ஸோ லெஸ் தென் 1 lakh அல்லது எபோவ் 3 lakhs இந்த மாதிரி இருக்கும், நீங்கள் அதையும் கொடுத்துக்கலாம். அடுத்தது மதம், ஹிந்துனா ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், என்ன கேட்டகரியோ அந்த கேட்டகரி கொடுத்துங்க. அடுத்து கம்யூனிட்டி, ஸோ கம்யூனிட்டி நீங்கள் முற்பட்ட வகுப்பினரா, பிற்பட்ட வகுப்பினரா, அதுக்கப்புறம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டிஏ, எஸ்சிஏ, இது எல்லாமே எந்த கேட்டகரியோ நீங்கள் அந்த கேட்டகரியில் செலக்ட் பண்ணிட்டு தான் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் அண்ட் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே என்டர் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி மொபைல் நம்பர் கொடுத்துட்டோம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த மொபைல் நம்பர் கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லை வேறு மொபைல் நம்பர் கொடுத்துக்கலாம். ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் கீழே கொடுக்கணும். அதே மாதிரி மின்னஞ்சல் முகவரி கொடுத்துக்கலாம். ஸோ அப்படியே ட்ராப்டவுன் வரேன். அது டிஸ்ட்ரிக்ட் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மாவட்ட வகையை தேர்வு செய்ய, அதாவது நகர்ப்புறமா, ரூரலாக, அர்பனாக, பஞ்சாயத்தானு இருக்குது. நீங்கள் பஞ்சாயத்துனா பஞ்சாயத்து கொடுங்க, ரூரல்னால் ரூரல் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் ரீஜியன் என்னமோ கார்பரேஷனாக அல்லது எந்த ரீஜன் கேட்குதோ அந்த ரீஜன் கொடுத்துங்க. இதெல்லாம் மேண்டேட்ரி கிடையாது. ஸோ மேலே உங்களோட மாவட்டம் ப்ளஸ் மாவட்ட வகை தேர்வு, இந்த 2 மட்டும் தான் மேண்டேட்ரி. அதுக்கும் கீழே பார்த்திங்கன்னா ஏரியா, வட்டாரம், வார்டு, தெருவின் பெயர், ஸ்ட்ரீட்டு, அதே மாதிரி உங்கள் ஃபுல் அட்ரஸ்ஸு, உங்களோட அஞ்சல் குறியீடு, பின்கோடு, இது எல்லாமே கொடுத்துக்கலாம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா தேவைப்படும் உதவி, உங்களுக்கு என்ன உதவிகள் தேவைப்படுது அப்படின்னு இதிலே பார்த்தீங்க அப்படின்னா சுயதொழில் செய்கிறதுக்கு நிதி உதவி கொடுக்குறாங்க. பென்ஷன், அதாவது உங்களுக்கு
60 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா பென்ஷன் வந்து கொடுப்பாங்க. அது போக சமூக நலத்துறை திட்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கணும்னா அது கொடுப்பாங்க. ஸோ எனக்கு ஸ்கில் ட்ரைனிங் வேணும் அப்படின்னா அதுவும் கொடுப்பாங்க. ஸோ இதில் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மானியம் அப்படின்னு சொல்லிட்டு 50,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் லோன் எடுக்கிறீங்க, சுயதொழில் செய்கிறீங்க, லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 லட்ச ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா இதில் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா பென்ஷனு, ஹெல்த்து, எஜுகேஷனு, அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட்டு, எஸ்ஹெச்ஜி அதாவது செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தின் மூலம் கொடுக்குறாங்க. கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிராக இருக்கீங்க, அதே மாதிரி முதிர்கனிகளாக இருக்கீங்க அப்படின்னா இந்த திட்டத்துக்கு ஈஸியாக வந்து விண்ணப்பிக்கலாம். நம்ம சொன்ன டாக்குமெண்ட்ஸ் தான், அதாவது டாக்குமெண்ட்ஸ்னு கிடையாது, எல்லாமே பர்சனல் டீட்டெயில்ஸ் தான். கீழே நம்ம கொடுக்கும்போது மட்டும் நம்ம ஃபினான்சியல் அசிஸ்டன்ட் ஆஃப் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் சுயதொழில் செய்கிறதுக்கா அல்லது ஊதியம் பெறுறதுக்கா, ஓய்வூதியம், அதே மாதிரி சமூக நலத்திட்டங்களா அல்லது திறன் பயிற்சியாக நீங்கள் உங்களுக்கு ட்ரைனிங் வேணும்னா ட்ரைனிங் பயிற்சி கொடுத்துங்க, அல்லது சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் சமூக நலத்துறை திட்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்குன்னா அதை ஓகே கொடுத்துங்க. அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே சப்மிட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதுக்கான சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க, அட்டை கொடுத்துருவாங்க. அட்டை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த நலவாரி அட்டை வச்சுட்டு நீங்கள் சமூக நலத்துறை பாதுகாப்பு திட்டத்தில் மூலமாக கொடுக்கக்கூடிய அனைத்து திட்டங்களுமே, அதாவது அனைத்து பயன்களுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த திட்டத்தின் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கணவனால் கைவிடப்பட்டவராக இருப்பீங்க, ஆதரவற்ற மகளிராக இருக்கீங்க, அதே மாதிரி முதிர்கனிகளாக இருந்தீங்க அப்படின்னா இந்த திட்டம் உங்களுக்கு ஒரு பேருதவியாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக்கர்.